கர்த்தருக்கே கனமும் மகிமையும் உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக மத்திய எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வர போகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கேட்க போகிற அந்த சத்தியம் கேட்கிறதுனால விடுதலை வராது, கேட்டு செய்கிற போது விடுதலை வரும். ஒரு வாகனத்தை ஓட்டி பழகும்படி நாம் டிரைவிங் ஸ்கூலுக்கு போகிறோம். பக்கத்திலே ஒருவர் இருந்து சொல்லிக் கொடுப்பார். எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா மிஞ்சி போனால் 1 மாதம் சொல்லிக் கொடுப்பார். அதுக்கு பிறகு அந்த வாகனத்தை நீங்கள் மட்டும்தான் ஓட்டணும். சொல்லித்தருகிற நாளெல்லாம் கண்ட்ரோல் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவருடைய கையில் இருக்கும். ஆனால் அந்த 30 நாளுக்கு பிறகு, அந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு வாகனத்தை மேட்டில் நீங்கள் தான் ஓட்டணும், இறக்கத்தில் நீங்கள் தான் ஓட்டிட்டு போகணும், எஸ் வளைவில் நீங்கள் தான் பாதுகாப்பாய் ஓட்டிட்டு போகணும். அதே போல தான் இன்றைக்கு கர்த்தர் விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு போதிப்பார். எவ்வளோ நேரத்திற்கு சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னா 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ உங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். அதோடு அந்த கிளாஸ் முடிஞ்சிடும். திரும்ப போன பிறகு கேட்ட வார்த்தைகளை, மலையை பார்த்தாலும் சரி, பள்ளங்களை பார்த்தாலும் சரி, ஆபத்தை பார்த்தாலும் சரி, நெருக்கத்தை பார்த்தாலும் சரி, புயலை பார்த்தாலும் சரி, கொந்தளிப்பை பார்த்தாலும் சரி, கேட்ட கற்றுக்கொண்ட வார்த்தைகளை நீங்கள் தான் அந்த இடத்துல செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்தும் போது நீங்கள் பெரிய அற்புதத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த புதுசில் நம்ம ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை தந்திருப்பார். வேண்டுதலுக்கு, கண்ணீருக்கு பதிலை தந்திருப்பார். சபையில் போய் சும்மா தான் இருந்துட்டு வந்திருப்போம். கைதட்ட தெரியாது, பாட தெரியாது, ஆராதிக்க தெரியாது. ஆனாலும் அற்புதத்தை செய்திருப்பார். எகிப்தில் இருக்கும்போதும் ஜனங்களுக்கு அதை தான் ஆண்டவர் செய்தார். அவர்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. ஆனால் எகிப்தில் இருக்கிறது வரைக்கும் 10 வாதைகளை ஒன்றின் பின் ஒன்றாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்துருக்கள் மேலே கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அதற்காக அவங்க பெருசாக ஜெபிக்கலை, அதற்காக அவங்க பெருசாக பிரயாசப்படலை, உபவாசிக்கலை. ஆனால் ஆண்டவர் செய்தார். எது வரைக்கும் அப்படின்னா எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறது வரைக்கும். ஆனால் அதுக்கு பிறகு செங்கடல் மத்தியில் வரும்போது ஆண்டவர் பழைய அனுபவத்தை அவர்களிடத்தில் எதிர்பார்க்கல, புதிய அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்த்தார். ஹல்லேலூயா. கானான் பிரயாணம் முழுவதும் விசுவாச பிரயாணம். அது கானான் பிரயாணம் மட்டுமல்ல, அது விசுவாச பிரயாணம். விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அற்புதத்தை பார்த்தார்கள், துதிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நெருக்கத்தை பார்த்தார்கள், முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் பல முறை பிராக்டிக்கலாக அவர்களுக்கு நிறைய காரியத்தை கற்றுக் கொடுத்தார். ஆனாலும் அந்த பாடத்தை 40 வருஷமாய் கூட அவர்களால் கற்றுக்கொள்ள முடியலை. ஆனால் எந்த மனுஷன் அந்த விசுவாச பாடத்தை சீக்கிரமாய் கற்றுக்கொண்டானோ அவன் கானானுக்குள்ளாய் பிரவேசித்தான். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தின் ஆசீர்வாதத்தை ருசித்தான். ஹல்லேலூயா. 40 நாளிலே கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் சிலருடைய வாழ்க்கையில் 40 வருஷமானாலும் கிடைக்கல. காரணம் என்னன்னா, விசுவாச பாடத்தை கேட்டால் போதாது, கற்றுக்கொண்டால் போதாது, அதை வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் வந்து உங்களுக்கு பலிக்கும். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் சமுத்திர மார்க்கமாக போனால், ஏதோ ஒரு திசை நோக்கி கப்பலில் போனால் அமெரிக்கா போயிட முடியாது. அந்த திசையை நோக்கி போனாதான், அமெரிக்காவுக்கு போய் சேர வேண்டிய திசைக்கு நோக்கி கப்பலை திருப்பினாதான் அமெரிக்கா போகலாம். இந்த பூமியிலையும் தரை மார்க்கமாய் செய்கிற பிரயாணத்திலையும் நிறைய வழிகள் இருக்கிறது. ஏதோ ஒரு வழியில் போவேன், பாம்பே போயிடலான்னா முடியாது,
சென்னை போயிடலான்னா முடியாது, கோயம்புத்தூர் போயிடலான்னா முடியவே முடியாது. அதில் ஒரே ஒரு பாதை தான் சென்னை போகும், அதில் ஒரே ஒரு பாதை தான் பாம்பே போகும். ஸோ எந்த பாதையில் எங்கே போகணுமோ, எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கான பாதையை தேர்வு செய்ததா நீங்கள் அந்த ஊர் போய் சேர முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதம் நமக்கு தேவை இருக்கிறது, ஆசீர்வாதம் நமக்கு தேவை இருக்கிறது, விடுதலை தேவை இருக்கிறது. ஜெபத்தினால எல்லாமே எல்லாருக்கும் ஜெபத்தினால மட்டும் கிடைக்காது, ஆராதனையில் மட்டும் எல்லாம் கிடைச்சிடாது, பரிசுத்தத்தில் மட்டும் எல்லாம் கிடைச்சிடாது, அல்லேலூயா, உபவாசத்தில் மட்டும் எல்லாம் கிடைச்சிடாது. எல்லாமே இதெல்லாம் தனித்தனி வழிகள் என்கிறதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சரியாய் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஆண்டவரை அறிந்து சபையின் அனுபவத்துக்குள்ள வந்து அங்கத்தினராய் மாறி சபையில் ஒரு தூணாய் மாறி ஊழியக்காரனாகவும் மாறின பிறகும் நிறைய பேருக்கு ஒரே ஒரு பாடம் தான் இன்னும் சரியாக மண்டையில் ஏறலை. அது என்ன பாடம் அப்படின்னா விசுவாசம் என்கிற பாடம். அதான் சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. நம்முடைய முப்பிதாக்களுக்கு இந்த ஒரே ஒரு பாடத்தில் தான் அவங்க ஃபெயில் ஆனாங்க. 40 வருஷமாய் சுதந்திரிக்க முடியலை. இன்னைக்கு நாமளும் அடிக்கடி ஃபெயில் ஆகுகிற பாடம் அப்படின்னா விசுவாசம்தான். விசுவாசம் என்ன செய்யும்? ஜெபம் என்ன செய்யும்? நம்முடைய தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்தும், அவ்வளோதான் ஜெபம், அல்லேலூயா. ஆனால் விசுவாசம் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், செழிப்பை கொண்டு வரும், பரிபூரணத்தை கொண்டு வரும். விசுவாசம்தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசத்தை குறித்து சரியா பேச தெரியல, சிலருக்கு பரிசுத்தத்தை குறித்து சரியா பேச தெரியல, சிலருக்கு வேறுபாட்டை குறித்து சரியா பேச தெரியல. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை அநேகர் மூலமாய் ஒவ்வொரு சத்தியத்திற்கு நேராய் நம்மளை போதிக்கிறார். ஆகவே தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அதே போல தான் நாமளும் முப்பிதாக்கள் எப்படியோ அப்படியே தான் நாமளும் இருக்கிறோம். முப்பிதாக்கள் பரிசுத்தத்தில் ஃபெயில் ஆகலை, விசுவாசத்தில் ஃபெயில் ஆனாங்க, அல்லேலூயா. அதான் பிரச்சனை. அன்னைக்கு அவர்களுக்கு முன்பதாக செங்கடல் நின்றது, அன்றைக்கு அவர்களுக்கு முன்பதாக கசந்த மாறா இருந்தது, அன்றைக்கு அவர்களுக்கு முன்பதாக வனாந்தரம் இருந்தது. 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீரே இல்லை, மிருக ஜீவன்களுக்கு இல்லை, கணவனுக்கு இல்லை, மனைவிக்கு இல்லை, பச்சை பிள்ளைகளுக்கு தண்ணீர் இல்லை. நான் சொல்லுகிறேன், வனாந்தரத்தில் நடந்தாலும், தண்ணீர் இல்லாமல் நடந்தாலும், தாகத்தில் நடந்தாலும் ஜீவன் போகலை, அல்லேலூயா. ஜீவன் இருந்துச்சு, தண்ணீர் மட்டும்தான் இல்லை. இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை 2ஆய் பிளந்து வழியை திறந்து கொடுத்த தேவனுக்கு இந்த வனாந்திரத்தில் தண்ணீரை தர அவர் வல்லவர் என்று விசுவாசிக்க தவறினார்கள். இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் பெரிய சங்கடலை பார்க்கிறோம். பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம், அங்கதான் பிரச்சனை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? யாத்திராகமம் 15:20 நாம வாசித்தால், யாத்திராகமம் 15:20 வாசிப்போம். ஆரோனின் சகோதரியாகி மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்பூரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்பூர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையை வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். அல்லேலூயா. செங்கடலை பிளந்த அந்த அற்புதத்தை பார்த்த உடனே தானா பாட்டு வருது, அல்லேலூயா. ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்த உடனே தானா பாட்டு வருது. தானா பாடலை பாடி இசையை அமைத்து பாடி கர்த்தரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள், அல்லேலூயா. ஆமாம், அதோட முடிஞ்சு இப்போ அடுத்த கட்டத்திற்கு வந்தா அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, தொடர்ந்து வாசித்தால் அவர்கள் 23வது வசனம், யாத்திராகமம் 15:23, பக்கம் 89வது பக்கம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் 22 சேர்த்து வாசிப்போம்.
பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை 21வது வசனத்துல அவர்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். 22வது வசனத்துல ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, 3 நாள் வனாந்தரத்துல தண்ணீர் கிடைக்காமல் நடந்தார்கள். அதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நம்மேல ஒரு பிரச்சனை வரும், நம்மேல ஒரு போராட்டம் வரும், நம்மேல ஒரு தடைகள் வரும், நம்மேல ஒரு பலகீனம் வரும், நம்மேல ஒரு ஆபத்து வரும். எந்த சூழ்நிலைகளிலேயும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஒரு சேதமும் என்னை அணுகாது என்று சொல்லணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அக்கினி சோலை உன் பேரிலே பற்றாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு கட்டடத்துக்குள்ள இருக்கிறோம், கட்டடமே தீபிடிச்சு எரிகிறது, அதில் மாட்டிக்கிட்டோம். அநேகர் நம் மத்தியிலே கருகுகிறார்கள், எரிகிறார்கள், தீக்கு இரையாகுகிறார்கள். ஆனாலும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து என்ன சொல்லி இருக்கிறார்? அக்கினி சோலை உன் பேரிலே பற்றாது இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். சோ இந்த ஆபத்தில் என் பக்கத்தில் 1000 பேர், வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னையும் என் குடும்பத்தையும் அணுகாது என்று சொல்லி விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறவர்களை தான் ஆண்டவருடைய வார்த்தை காப்பாற்றும். எத்தனை பேருக்கு புரியுது? ஐயையோ அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஒரு சகோதரியை பார்த்தோம், என்னமோ பண்ணுது, ஏதோ ஒரு பலகீனம், வேலை செய்ய முடியலை, சரியா தூங்க முடியலை, ஏதோ ஒரு கஷ்டத்தை உணர்கிறார்கள். அப்போ மருத்துவமனைக்கு வந்து பார்த்தா, மருத்துவமனைக்கு வரும்போது ஆம்புலன்ஸில் வரல, 2 பேர் கைதாங்கல்ல கூட்டிட்டு வரல, இல்லை சோர்வாக வரல, நல்லா தான் வராங்க, தெளிவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் மருத்துவமனையில் ஃப்ரெஷரை செக் பண்ணும்போது அது 80 இருக்க வேண்டிய இடத்துல 130 இருக்கு, 120 இருக்க வேண்டிய இடத்துல 160 இருக்கு, ஹையா இருக்கு. டாக்டர்லாம் பாருங்க ஆச்சரியப்படுறாங்க, இவ்வளோ இருக்கு, அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு. இவ்வளோ இருக்கக்கூடாது. வேற எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தா எல்லாம் நார்மல். உடனே மருத்துவருக்கு ஒரு டவுட் வருது, 1/2 மணி நேரம் கழிச்சு எடுங்க அப்படின்ட்டு. அதுக்குள்ள மற்ற டெஸ்ட் எல்லாம் வந்து நார்மல் அப்படின்னு வந்தாச்சு. அதுக்கு பிறகு அதே ப்ரெஷரை செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் நார்மலாக இருக்கு. உங்களுக்கு இதில் இருந்து என்ன புரியுது அப்படின்னா, ஒரு சம்பவம் நடக்கக்கு முன்பதாகவே நாம் பயந்தாச்சு. ஒரு காரியம் நடக்கக்கு முன்பதாகவே நடந்துருமோ என்று சொல்லி பயப்படுகிற விசுவாசி எல்லாம் ஒரு விசுவாசியா அப்படின்னு நான் கேட்கிறேன். ஆண்டவரும் கேட்கிறார், அற்ப விசுவாசியை ஏன் பயப்படுகிறாய்? அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எந்த சூழ்நிலை நம்ம காதுக்கு கேட்டாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை நம்ம காதுக்கு வந்தாலும் நாம தைரியமா இருக்கணும். ஃப்ரெஷர்ல யாரை விடவே கூடாது. ஏதோ சரீர பலகீனத்தினால தான் ஃப்ரெஷர் யாருதுன்னு பார்த்தா பயம், நடுக்கம், கலக்கம், அதிலே ஃப்ரெஷர் யாரையாச்சு தாறுமாறா. என்ன விசுவாசி நீங்க? சிறு வயது முதல் கொண்டே சபைக்கு போறவங்க தான். அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நாம் அப்படியே தளர்ந்துருதோம். அங்கதான் நம்ம விசுவாச வாழ்க்கைக்கு அங்க முடிவு. ஒரு 3 நாள் வனாந்தரத்தில் நடக்கிறாங்க, தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லை. 21வது வசனத்துல பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். 22வது வசனத்துல கர்த்தரை முறுமுறுக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து 1 மணி நேரம் பாடம் எடுப்பார், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நீங்க தான் புரிஞ்சு கொள்ளணும். அன்னைக்கு அவர்களுக்கு செங்கடல், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே செங்கடல் இருக்கும். அன்னைக்கு அவர்களுக்கு கசந்த மாறா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கும். சில குடும்பத்துல மனைவினால வாழ்க்கை கசப்பு, கணவன் நிமித்தமாய் வாழ்க்கையில கசப்பு. ஆனாலும் மனைவியே நீ சோர்ந்து போகாதே, கணவனே நீ சோர்ந்து போகாதே, கர்த்தர் இந்த கசந்த மாறாவை மதுரமாய் உனக்கு மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். என் குடும்பத்தில் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஆண்டவர் மதுரமாய் மாற்றுவார் என்று நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். எத்தனை பேருக்கு புரியுது? பிரச்சனை இல்லாம ஒரு விசுவாசி இந்த பூமியில இருக்க முடியாது. நான் சொல்லுவேன், இருக்கக்கூடாது. என்னைக்கு பிரச்சனையே இல்லை, எல்லாம் முடிஞ்சு அப்பான்னு நினைச்சிங்களோ அன்னைக்கு கர்த்தர் உங்களை இளைப்பாறுதல்ல கொண்டு போய் சேர்ப்பார். ஆனால் அந்த பூமியில இருக்கிறது வரைக்கும் நமக்கு பிரச்சனை, போராட்டம். ஆனால் பிரச்சனையில
பிரச்சனை ஜெயிக்காது, போராட்டத்தில் போராட்டம் ஜெயிக்காது, பிசாசின் கிரியைகளை பிசாசு ஜெயிக்க மாட்டான். மொத்தத்திலையும் மொத்த வெற்றியும் நம்முடையதாய் மாறும். அல்லேலூயா. விசுவாசிக்கணும், என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். எது எது இல்லையோ இல்லை அப்படிங்கிறதே இல்லாததாகவே நீங்க பார்க்காதுங்க. ஏசு கிறிஸ்து 5000 புருஷர்கள் இருக்கிறாங்க சாப்பிட ரெடியாய். ஸ்திரீகள் பிள்ளைகளுக்கெல்லாம் கணக்கே இல்லை, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆகாரம் கொடுக்கணும், என்ன இருக்குன்னு தேடி பிடிச்சா ஒரே ஒரு பையன்ட்ட 5 அப்பம் 2 மீன் மட்டும்தான் இருக்கு. இல்லாததை இல்லாததாகவே அவர் பார்க்கல, அதை கையில வாங்கி பிதாவை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. என்ன நினைச்சிருப்பாரு? பல ஆயிரம் பேர் இருக்கிறாங்க பிதாவை, இதை பெருக பண்ண உமக்கு லேசான காரியம், இதை ஆசீர்வதிக்க உமக்கு லேசான காரியம், இதை ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு கொடுத்து அவர்கள் புசித்து குடித்து திருப்தியாகி மீதமான துணிக்கைகளையும் எங்களுக்கு கொடுக்க பிதாவே நீர் வல்லவர் என்று சொல்லி அவர் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணி அப்படியே பந்தில வைக்க அது பெருகி கொண்டே இருந்தது. எதுவரையிலும் என்றால் 5000 பேர் புசித்து குடித்து திருப்தி ஆகுகிறது வரையிலும் மட்டுமல்லாமல் மீதமும் எடுக்கிறது வரையிலும் அந்த 5 அப்பம் 2 மீன் பெருகி கொண்டே இருந்தது. விசுவாசம் உங்களை பெருக பண்ணும், விசுவாசம் உங்களை உயர்த்தும், விசுவாசம் உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். என்னென்ன போராட்டம் சத்துரு எழும்பி வருகிறதை பார்க்கும் போதும் நீங்க கலங்கவே கூடாது. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். அற்புதம் எப்படி நடக்குது, எப்போ நடக்குது? சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசம் வியாபாரத்தில் இருக்கும், வேலையில் இருக்கும், வருமானத்தில் இருக்கும். அதனால் அந்த பகுதியெல்லாம் பயங்கர ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா இந்த கர்த்தருக்காய் ஆலயங்களை கட்டுறது, கட்டடத்தை கட்டுறதெல்லாம் நமக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. 1000 ரூபா வச்சுட்டு தான் இந்த சபையை கட்டணும். அல்லேலூயா. 1000 ரூபாயை வச்சுட்டு எந்த முட்டாளாகிலும் கட்டட வேலையை ஆரம்பிப்பான் அப்படின்னா யார் ஆரம்பிக்க மாட்டாங்க. நான் ஆரம்பித்தேன், கர்த்தர் முடித்து கொடுத்தார். ஒவ்வொரு கட்டடத்தையும் அப்படிதான். எனக்கு கட்டடத்தை கட்டக்கு எனக்கு ரொம்ப விசுவாசம் உண்டு. ஆனால் மற்ற மாதிரியான நிறைய காரியத்தில் விசுவாச குறைவு ஆகையினால எல்லா இடத்துலையும் அந்த குறைவை நான் பார்க்கிறேன். நீங்க யோசித்து பாருங்க, ஏன் வீடு ஆசீர்வாதமாக இருக்கு, ஏன் வியாபாரம் ஆசீர்வாதமாக இருக்கு? உங்களுக்கு அந்த இடத்துல விசுவாசம் நிறைய இருக்கும், ஆகையினால அந்த பகுதி மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. எந்த பகுதியில் விசுவாசம் இல்லையோ அந்த பகுதி டம்மியா இருக்கும். எந்த பகுதியில் விசுவாசம் இருக்கிறதோ அங்க மகிமை இருக்கும். புரியுதா? ஆமா. சில பிள்ளைகள் மேல கூட உங்களுக்கு விசுவாசம் இருக்கும், இந்த பிள்ளை ஜெயிச்சிருவான்னு, அந்த பிள்ளை ஜெயிக்கும். என்ன உருப்படுவோம் அப்படின்னா வேற பாதி மார்க்கு தான். எல்லாம் விசுவாச கண்களாய் பாருங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்கிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாள் நம்மை விட்டு விலக மாட்டார். இன்னைக்கு விசுவாச பாடத்தை கற்றுக்கொண்டு நம்ம கடந்து போகிறோம். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் சங்கடத்தில் இருக்கிறாங்க, துக்கத்தில் இருக்கிறாங்க, மரண வலி இருதயத்தில், பிரஷர்லாம் தாறுமாறா இருக்கு, சோர்ந்து போய் பலன் குறுகி பலன் குன்றி போய் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க. ஏன் இப்படி இருக்கிறீங்க? ஏன் இப்படி இருக்கிறீங்க? விசுவாசம் எங்கே போச்சு? ஆண்டவர் இந்த விசுவாச விஷயத்துல நிறைய இடத்துல கோபப்படுகிறதை நாம பார்க்கிறோம். மறுபடியும் எடுங்க, மத்திய எழுதின சுவிசேஷம் 17:17. வேதத்தின் கடைசி பக்கம் 26வது பக்கம். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன். போதும். ஆண்டவர் சீசர்களை கடிந்து கொள்ளுகிற அந்த வார்த்தைகளை நீங்க நல்லா கவனிங்க.
விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே. அப்போ ஒரு விசுவாசிக்கு எப்போ விசுவாசம் இல்லையோ அவங்க மாறுபாடு உள்ள சந்ததி. கர்த்தருடைய சந்ததிகள் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லை, அவங்க மாறுபாடு உள்ளவர்கள். அவங்களிடத்துல மாறுபாடு இருக்கு. ஆண்டவரோடு இருக்கிறார்கள், ஒரு சில வருஷமாக பக்கத்திலே வச்சு நிறைய காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். அந்த விசுவாசம் மாத்திரம் சீசர்களால் கற்றுக்கொள்ள முடியல. வருஷங்கள் ஆகுது, கற்றுக்கொள்ள முடியல, புரிஞ்சிக்க முடியல. நான் சொல்லுகிறேன், பிசாசு துரத்தவ விசுவாசம் தேவை, நோய்களை சுகமாக்க விசுவாசம் தேவை, அற்புத அடையாளங்களை செய்ய விசுவாசம் தேவை, பெற்றுக்கொள்ள விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லைன்னா, விசுவாசம் இல்லாம எவ்வளவுதான் கண்ணீர் வடிச்சு உபவாசத்தோடு ஜெபம் பண்ணினாலும் ஒன்றும் நடக்காது. நீங்க வேற வழியில நின்றுட்டு பெங்களூர் போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்க நிக்கிற வழி பெங்களூர் போகக்கூடிய வழி அல்ல. ஆமா, அது ஆந்திரா போகக்கூடிய வழி. நீங்க பெங்களூர் போகணும்னா பெங்களூர் போகக்கூடிய வழிக்கு நேரா திரும்பணும். அற்புதத்தை பார்க்கணுமா, மகிமையை பார்க்கணுமா, விசுவாசம் என்கிற இடத்திற்கு வரணும், வந்துடணும். இவர்களால சரியா புரிஞ்சு கொள்ள முடியல. ஏசு கிறிஸ்து காட்டமா பேசுகிறார், விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்துல பொறுமையாய் இருப்பேன். அப்போ ஆண்டவருக்கு ரொம்ப கோபம், பொறுமை இழக்கிற மாதிரி. ஒரு தகப்பனுக்கு பொறுமை இழந்தா என்ன நடக்கும்னு தெரியாது, ஒரு மகனுக்கு பொறுமை இழந்தா என்ன நடக்கும்னு தெரியாது. கடந்த நாட்களில் ஒரு மகன் பொறுமை இழந்து தகப்பனை அடிச்சு கொண்டுட்டான். வேற ஒரு சம்பவத்துல பொறுமை இழந்து தகப்பன் மகனையே கொண்டுட்டார். இதெல்லாம் செய்தி, நிஜம், அங்கங்கே நடக்கிறது. நான் சொல்லுகிறேன், எது வரைக்கும் நான் உங்கள் மேல பொறுமையா இருப்பேன். விசுவாசம் இல்லாததை குறித்து நீங்க சாதாரணமே நினைக்காதுங்க, அது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் சொல்லுகிறேன், பாவத்தை விட, பாவம் செய்கிற பொழுது நம்ம மேல எவ்வளவு கோபப்படுவாரோ அதை விட அதிகமாய் அவிவிசுவாசமாய் இருக்கும்போது கர்த்தருக்கு கோபம் ஒழுகிறது. ஹல்லேலூயா. மாறுபாடு உள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எது வரைக்கும் நான் உங்களிடத்துல நான் பொறுமையா இருப்பேன். விட்டு அடிச்சிருப்பார் அன்னைக்கு சீசர்களை, அவ்வளோ கோபம் இருக்கிறது. உங்களுக்கு இந்த பாடம் புரியலையா? நிறைய பிள்ளைகளுக்கு பாருங்க தமிழ் புரியாது. ஆமென். ஆமா, எங்க பிள்ளைகள் படிச்சுட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு பிள்ளை எழுதியிருக்கிறா, +1 படிக்கிற பிள்ளை தான். சோப்புக்கு என்ன எழுதியிருந்தா? சோப்பப்பு. வேற கொடைக்காலை, கொண்ட கடலைக்கு கொடைக்காலை. தமிழ் பிள்ளை தான். இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் தமிழ் ஒரு பாடம் இருக்கு, எவ்வளோ படித்தாலும் வரமாட்டேங்க, பெரிய கஷ்டம். சர்ப்புக்கு சப்பப்பு எல்லாம் தலைகீழ இருக்கு. ஒரு பையன் ஓ போட்டு பக்கத்தில் கொம்பு போட்டு வச்சுட்டான். இல்லை இது என்ன கோ, ஓ இருக்கு பக்கத்தில் கொம்பு இருக்கு, கோ, ஓகே எங்கெல்லாம் கொம்பு வரும், அப்போ 2 சுழியா போடணும் அப்படிங்கிறா. தமிழ் புரியவே இல்லை. புரியாதது வரைக்கும் ஜெயிக்க முடியாது, புரியாதது வரைக்கும் பாஸ் ஆக முடியாது, பாஸ் ஆகாதது வரைக்கும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியாது. விசுவாசத்துல சரியாகல அப்படின்னா பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் உங்களுக்கு கிடையாது. அந்த ஆசீர்வாதத்தை கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது. பின்ன யாராகிலும் ஏதாகிலும் செய்ய மாட்டாங்களா, உதவி பண்ண மாட்டாங்களா, இப்படியே தான் நம்ம ஏங்கிட்டு இருக்கணும். கர்த்தரே செய்யலைன்னா மற்ற யார் செய்வாங்க? அடுத்தவங்களே பார்க்கணும், அடுத்தவங்கையே பார்க்கணும். விசுவாசம் என்கிற பாடத்தை நம்ம சரியாய் புரிந்து கொண்டு செயல்பட்டுட்டா, நான் எளிமையாய் சொல்லித்தாரேன். உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் பார்க்குறீங்களோ, எதெல்லாம் கேட்குறீங்களோ, அதெல்லாம் பாசிட்டிவா பாருங்க, பாசிட்டிவா கேளுங்க. நெகட்டிவா பார்த்து நெகட்டிவா கேட்காதுங்க. பாசிட்டிவா பார்க்கறதுன்னா இப்படி ஒரு காரியத்தை பார்க்குறீங்க, அது முடியாது அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு நிலையை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனாலும் மனுஷனால் கூடாதது என் தேவனால் கூடும் என்று சொல்லி பாசிட்டிவாய் பாருங்க. நீங்கள் எப்படி விசுவாசிங்களோ அப்படியே கர்த்தர் அதை செய்து முடிப்பார். எத்தனை பேருக்கு புரியுது?
விசுவாசம் ஒரு காரியத்தையே மாற்றி போடும். ஆண்டவருக்கு பயங்கர கோபம், இஸ்ரவேல் ஜனங்கள் மேல பயங்கர கோபம். வனாந்திரத்தில் உன் பிரேதம் விழும் அப்படின்ட்டார். எவ்வளவு கோபமா இருந்திருப்பார். உங்க மனைவியை நீங்க நம்பாம இருங்க, உங்க கணவனை நம்பாம இருங்க, அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? எவ்வளவு வருத்தமா இருக்கும் மனைவிக்கு, எவ்வளவு வருத்தமா இருக்கும் கணவனாருக்கு. அப்ப நம்மளை படைத்த தேவன் இவ்வளவு பெரியவர் என்று சொல்லி வார்த்தையில சொல்லி கொண்டு இருந்த போதும் சின்ன சின்ன காரியத்திற்காக நீ சோர்ந்து போகிறது என்ன? கர்த்தர் நம் மெய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். குறைபடாது, குறைவு இருக்காது. கர்த்தர் உங்களை நடத்துகிறார், குறைபடாது. சில ஆட்கள்லாம் பயந்துட்டே இருப்பாங்க, அடுத்த மாதம் என்ன செய்வே, அடுத்த மாதம் என்ன செய்வே, இந்த மாதம் எப்படியோ சமாளிச்சிட்டாய். இந்த மாதம் நீங்கள் சமாளிக்கலை, கர்த்தர் உங்களை இந்த மாதமும் நடத்தினார், அடுத்த மாதமும் நடத்துவார். நிறைய பேருக்கு சூழ்நிலையை பார்த்தே என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்ய, அது நல்லபடியாக நடக்கக்கூடிய காரியத்தையும் நாசமாக போக பண்ணியிருந்தோம் நம்ம அவிசுவாசத்தினால. கர்த்தருக்கு பயங்கர கோபம். ஏன் இப்படி இருக்கிறாங்க? இத்தனை வருஷமாகியும் சிலருக்கு அப்படியே கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் காரியத்தில் விசுவாசம் அழகா வந்துட்டு, ஆகையினால அந்த காரியம் எல்லாம் வெற்றியா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், என் ஊழியத்தில் தைரியமாக சொல்லுவேன், ஊழியத்தினுடைய தேவைகள் கட்டட காரியங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த காரியத்தில் கர்த்தர் என்னை கொண்டு செய்து முடிப்பார் என்கிற பயங்கர தைரியம், பயங்கர விசுவாசம். அந்த காரியத்தில் மட்டும் கர்த்தர் இதுவரையிலும் என்னை கைவிட்டதை நான் பார்த்ததே கிடையாது. இந்த ராதாபுரத்தில் வந்து 18 வருஷத்துல நான் வரக்கு முன்பதாகவே போடப்பட்ட எத்தனையோ அஸ்திவாரம் இன்னைக்கும் அஸ்திவாரமாகவே இருக்கிறது, மேல கட்டப்படவே இல்லை. ஆனா நான் போட்ட அஸ்திவாரத்தை எல்லாம் கர்த்தர் கட்டி முடித்து பிரதிஷ்டையும் காணும்படி செய்தார். ஹல்லேலூயா. விசுவாசம் பணம் அல்ல, திறமை அல்ல, எனக்கு அந்த காரியத்தில் விசுவாசம் இருக்கு. விசுவாசத்தில் முன்னெடுக்கிற எல்லா காரியத்திலும் நீங்க ஜெயிப்பீங்க, ஜெயிச்சு நிற்பீங்க, வெக்கப்பட்டு நிற்க மாட்டீங்க. விசுவாசம் இல்லாத எந்த சின்ன காரியத்தை செய்தாலும் அங்கே வெக்கப்பட்டு நிற்க வேண்டிய நிலைமை வரலாம், அல்லது குறைபட்டு நிற்க வேண்டிய நிலைமை வரலாம். ஆண்டவருக்கு கோபம் வரக்கூடிய பகுதியே இதுதான். எவ்வளவு பெரிய பிரச்சனையை நீங்க கேட்டாலும் கர்த்தர் எல்லாம் மாற்றிடுவார். அப்படியே சொல்லுங்க. நிறைய பேருக்கு அந்த வாயில நல்ல வார்த்தையே வராது. ஹல்லேலூயா. ஆமா, இந்த பகுதியை கையில வச்சுட்டு ரோமர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். ஒரு நிமிஷம் பக்கம் சொல்லுகிறேன். வேதத்தின் கடைசி பக்கம் 218வது பக்கம். வேதத்தின் கடைசி 218 வாசிங்க. 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அல்லேலூயா. அப்ப நீதி உண்டாகணும். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணினாராம். அப்போ கர்த்தரை நாம விசுவாசித்தோமானால் கர்த்தர் அதை நீதியாக எண்ணுவார். அப்ப நீதி உண்டாகணும் அப்படின்னா இருதயத்தில் விசுவாசிக்கணும். ரட்சிப்பு உண்டாகணும் அப்படின்னா வாயினால அறிக்கை பண்ணப்படணும். ரட்சிப்பு அப்படின்னா ரட்சகர், காப்பாற்றுகிறவர், காப்பாற்றுகிற ரட்சகர் உங்களை ரட்சிக்கணும் அப்படின்னா நீங்க வாயினால அறிக்கை பண்ணப்படணும். வாயில என்ன அறிக்கை பண்றீங்க? விளங்காது, உருப்படாது, என்ன ஆகுமோ தெரியலையே, எப்படி நடக்குமோ தெரியலையே, கேவலமாலாம் போயிரும், இப்படியே நீங்க அறிக்கை பண்ணிட்டீங்கன்னா அதுதான் நடக்கும். பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். ஏன் பயப்படுகிறீங்க? இயேசு கிறிஸ்து ஜலத்தில் நடந்து வருகிறதை எல்லா சீசர்களும் பார்க்கிறாங்க. அவரை போல நடக்கணும்னு யாரும் துணியல, யாருக்கும் ஆசை வரல, விசுவாசமும் வரல. ஆனா பேதுரு மட்டும், நீர் தேவனானால், நீங்க இயேசுவானால் நானும் நடந்து வர கட்டளையிடும் அப்படிங்கிறான். ஆண்டவர் வா அப்படின்னு சொல்றாரு, நடந்து போகிறான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்காதவனுக்கு ஒன்றும் கூடாது, ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் நடக்காது. நானும் நீங்க பரிசுத்தவான் தான்.
நீங்கள் தேவனுடைய பிள்ளை தான், அபிஷேகம் பெற்றவர்கள் தான், அழைக்கப்பட்டவர்கள் தான், ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசி காட்ட ஒன்றும் இருக்காது. பண்டம்பாடி எல்லாம் வெறுமையாக தான் இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்பட்ட அத்தனை பேரும் விசுவாசத்தில் சுதந்தரித்து கொண்டார்கள். நமக்கு விசுவாசம் இல்லை அந்த காரியத்தில் எல்லாம். சில ஆளுக்கு வாகனங்களை வாங்க விசுவாசம் இருக்காது. எனக்கு ஆண்டவர் வாகனங்களை தந்திருக்கிறார் அப்படின்னா அந்த காரியத்தில் எனக்கு விசுவாசம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமாம், எனக்கு என்னை விட வருமானத்தில் கூடினவங்க எத்தனையோ பேர் வாங்கணும் 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 கார் வாங்கணும்னு சொல்லி 10 வருஷமாக கேட்டுட்டு இருக்கிறோம், இன்னும் வாங்கலை. நான் சொல்லுகிறேன், 40 வருஷம் ஆனாலும் வாங்க முடியாது. காரணம், விசுவாசம் இருந்தா ஆண்டவர் செய்வார். விசுவாசம் இல்லையா அந்த காரியத்தில் கர்த்தர் இறங்கவே மாட்டார். சோத்துக்கும் இறங்க மாட்டார், வீட்டுக்கும் இறங்க மாட்டார், வண்டிக்கும் இறங்க மாட்டார், பிள்ளைக்கும் இறங்க மாட்டார். எதுக்குமே இறக்கம் வராது. நீங்க அவரை மலை போல நம்பினா மலை போல பெரிய காரியங்களை கூட அவர் உங்களுக்கு சாதாரணமாய் செய்து முடிப்பார். இதுதான் அதனுடைய ரகசியம். நிறைய பேருக்கு தெரியல. ஆகையினால நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். வாயை திறந்து எப்போதுமே முடியாது, நடக்காதுன்னு ஏன் சொல்லக்கூடாது. உண்மையான கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் சொல்லக்கூடாது. அது கர்த்தருக்கு முன்பதாக அருவருப்பு. பாவம் செய்கிறவனை எப்படி அருவருக்கிறாரோ அதே போலதான் அவிவிசுவாசிகளையும் கர்த்தர் அருவருக்கிறார். தேவன் ரொம்ப வருத்தப்படுவார், தேவன் ரொம்ப கோவப்படுவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது புரியவே இல்லை. ஆகையனால இதில் என்ன இருக்கு, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணினே நடக்கலை, ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணே நடக்கலை, பல இடங்களில் வல்லமையாய் நடக்கிற கூட்டங்களுக்கெல்லாம் போன நடக்கலை, எங்க போனாலும் நடக்காது, பரலோகம் போறது வரைக்கும் நடக்காது. ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நம்ம செயல்படுத்தும் போது தான் அவைகளை நம்ம சுதந்தரிக்க முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்மளால சுதந்தரிக்கவே முடியாது. ஸோ விசுவாசத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதுங்க, விட்டுறாதுங்க. ஒவ்வொரு நாளும் நான் விசுவாசத்தில் நிற்கிறேனா அப்படிங்கிறத உங்களை நீங்களே சோதித்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஒவ்வொரு வாழ்க்கை முறைகளுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதான் வேதத்தில் பார்க்கிறோம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அப்ப சாந்த குணமாக இருந்தால் அற்புதம் நடக்காது. பூமியை சுதந்தரிக்கும்படியான பாக்கியத்தை கர்த்தர் அவர்களுக்கு வைக்கிறார். ஒவ்வொரு கிரியைகள், ஒவ்வொரு சுவாபங்கள், ஒவ்வொரு பாதைகள், அதெல்லாம் ஒவ்வொரு ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது புரியாம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஒவ்வொரு சத்தியத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு ஆசீர்வாதம், அது மட்டும்தான் கிடைக்கும். நாம் என்ன நினைக்கிறோம், சபைக்கு போயிட்டு தானே வந்த, இந்த வாரம் ஏன் இப்படி இருக்கு, நல்ல ஆராதனை பண்ண ஏன் இப்படி இருக்கு? ஆவில் ஆராதனை பண்ணீங்களா, அபிஷேகத்தில் நிரம்பினீங்களா? அந்த ஆராதனை தானே தேவன் அங்கீகரிப்பார். அந்த ஆராதனையில் ஊழியக்காரர்கள் அபிஷேகத்துக்குள்ளாக பாட வைத்தார்களா, துதிக்க வைத்தார்களா? அந்த ஆராதனை தான் பரலோகத்தின் தேவன் அங்கீகரிக்கிறார். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏதோ ஒரு சபைக்கு போய் எப்படியோ ஒரு ஏனாதானோன்னு ஒரு ஆராதனை பண்ணிட்டு வந்து பலனை எதிர்பார்த்தா பலன் இருக்காது. ஒரு காலத்தில் இருந்திருக்கும், இனி இருக்காது. ஒரு காலத்தில் சத்தியம் நமக்கு தெரியாது, புரியாது, நம்ம போனோம், கர்த்தர் அங்கீகரித்தார், இனி அங்கீகரிக்க மாட்டார். இனி ஆராதனையை முறைப்படி செய்யணும். அல்லேலூயா. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் இட்லி கொஞ்சம் கல் மாதிரி இருந்திருக்கும். கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆச்சு, இப்பவும் இட்லி கல் மாதிரி இருந்தா பின்ன கஷ்டம். கல்யாணம் முடிஞ்ச புதுசில் டீயில் டிகாஷன் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், கடுத்து போய் இருக்கும், போட தெரியாது, ஒன்று சீனி கூடிரும், இல்லைன்னா டீ தூள் கூடிரும், தாறுமாறாக இருக்கும், அகோரமாக இருக்கும். ஆனாலும் புது மாப்பிள்ளை சிரிச்சுட்டே குடிப்பார். பார்த்துருக்கீங்களா? வேற வழி இல்லை,
புதுசு, ஒன்றும் தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதே 5 வருஷம் 10 வருஷம் ட்ரீ அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னா வேற கஷ்டம் இல்லையா? ஆகையினால நாம் இப்போ வளர்ந்தாச்சு, கர்த்தருக்குள் வளர்ந்தாச்சு, சத்தியத்திற்குள்ள வளர்ந்தாச்சு, உபதேசத்தில் வளர்ந்தாச்சு. இனி அப்படியே இருக்கக்கூடாது. ஆராதனையில் முன்னேற்றம் வரட்டும். முன்னாடி அப்படியே தூங்கி தூங்கி ஆராதனை பண்ணணும், சத்தமே வெளியே வராமல் ஆராதனை பண்ணணும். இப்போ வசனத்தெல்லாம் பார்க்குறோம். உன் வாயை விரிவாய் தர அதை நான் நன்மையினால் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நல்ல சத்தமாய் துதிக்கிறது, பாடுகிறது, ஆராதிக்கிறது, கைகளை தட்டுகிறது, கர்த்தரை கனம் பண்ணுகிறது. அதுக்கு பிறகு ஆவியினால் ஆராதிக்க வேண்டும் என்கிற வார்த்தையை செய்தியை கேட்கிறோம். அதுக்கு பிறகு கர்த்தருடைய அபிஷேகத்தின் மேலே தாகமாக இருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆராதனை வந்தாலே பரிசுத்தாவில் நிரம்பி கர்த்தரை ஆராதிக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார், மாம்சமா இல்லை. அப்ப ஆவியான தேவனை, பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். இந்த இடத்துல வந்தாலும் மாம்சத்தில் அவர் வரமாட்டார், ஆவியில தான் வருவார். அப்ப அவர் உங்களிடத்துல வரணும் அப்படின்னா மாம்சத்தில் வரமாட்டார், புறாவை போல வரமாட்டார், மிருகத்துக்கு ஒப்புமையாய் வரமாட்டார், ஆவியாக வருவார். அப்ப ஆவியில நிரம்பி ஆராதிக்கும் போது ஆவியாய் இருக்கிற தெய்வம் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க எனக்குள் வரணும்? ஆவியில ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். ஸோ அதற்கு நாங்கள் இடம் கொடுக்கணும். அந்த ஆராதனை விடுதலை, அந்த ஆராதனை சுகம், அந்த ஆராதனை அற்புதம். ஸோ இதெல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள். நிறைய ஆசை இருக்கு, இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதற்கு ஒவ்வொரு வழிகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்தந்த வழிகளில் நாம் போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒரு மாணவன் மாணவி டாக்டர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேற ஏதோ ஒரு சப்ஜெக்டை +1 எடுத்து படித்தா டாக்டர் ஆக முடியாது. அல்லேலூயா. ஆமாம், கம்ப்யூட்டர் சயின்ஸோ இந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சுட்டு நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னா வேற 12th வரைக்கும் போயிட்டு வேற ரிட்டன் வரணும். மறுபடி +1 பழையபடி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுக்காம மேக்ஸ் பயாலஜியோ இந்த மாதிரி எடுத்து படித்தா தான் டாக்டருக்கு போக முடியும். ஸோ எல்லாமே ஒரு வழி ஆண்டவர் வைத்திருக்கிறார். விசுவாசம் என்கிறது அவ்வளோ முக்கியம். இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க, எனக்கு எதிலெல்லாம் அற்புதம் நடக்கணுமோ அதிலெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிற இடத்துலெல்லாம் அற்புதத்தை காண்பீங்க, விசுவாசிக்கிற இடத்துலெல்லாம் விடுதலை நீங்க காண்பீங்க. இன்னைக்கு நிறைய பேர் மேல் ஆண்டவர் கோபமா இருக்கிறார். ஏன் என்ன விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு தொழிலுக்காக, ஒரு வியாபாரத்திற்காக, ஒரு திருமணத்திற்காக, ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலத்திற்காக, படிப்புக்காக. ஏன் விசுவாசம் என் பிள்ளைகளுக்கு ஏன் மேல வரமாட்டேங்க? நாம விசுவாசத்துல மூவ் பண்ணுகிற ஒவ்வொரு காரியமும் ஜெயமாக இருக்கும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். விசுவாசத்தினால வராத யாவும் பாவம். எதுனாலும் விசுவாசத்துல வரணும். விசுவாசத்துல வரலையா அது பாவம். ஸோ நான் என்னன்னா அவிவிசுவாசத்தையும் வேசித்தனத்தையும் ஒரே மாதிரி தான் நான் பார்க்கிறேன். ரெண்டும் கர்த்தருக்கு அருவருப்பு தான். விசுவாசம் இல்லாத சந்ததியா இருக்கக்கூடாது. ஆண்டவர் அருவருக்கிறார். நம்முடைய தேவன் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பெரியவர். நம்மை நடத்துவார், கைவிட மாட்டார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு எல்லாம் முன்னேறி போறாங்க. நான் சொல்லுகிறேன், பரலோகத்துக்கு போகணும்னா பரிசுத்தம் இல்லாம போக முடியாது. அதே போல அந்த பூமியில ஜெயிக்கணும் அப்படின்னா விசுவாசம் இல்லாம ஜெயிச்சிட முடியாது. ஆகையினால் நான் சொல்லுகிற விசுவாசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ ஒரு விசுவாசிக்கு விசுவாசம் தேவை, பரிசுத்தம் தேவை, ஆராதனை தேவை, ஜெபம் தேவை, அபிஷேகம் தேவை, பாவ மன்னிப்பு தேவை, எல்லாமே நமக்கு தேவை. வேதம் நமக்கு என்னென்ன போதிக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் நமக்கு தேவை. ஆனால் இந்த பூமியில நாம் ஆசீர்வாதமா இருக்க, ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க விசுவாசம் ரொம்ப தேவை. விசுவாசிக்கிறவர்களுக்கு பட்சபாதம் இல்லாம செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். நம்மளுடைய தேவனிடத்துல பட்சபாதமே கிடையாது.
இவருக்கு தான் கொடுப்பேன், இவரை தான் ஆசீர்வதிப்பேன், இவரை தான் நான் உயர்த்துவேன், இவரை தான் நான் மேன்மைப்படுத்துவேன், அப்படிலாம் கிடையாது. யார் அவரை ரொம்ப விசுவாசிக்கிறாங்களோ அவரை உயர்த்தி வச்சுட்டு போயிட்டே இருப்பார். யார் அவரை விசுவாசிக்கலையோ கண்டுக்கவே மாட்டார், நீ அங்கிட்டே இரு அப்படின்ட்டு. ஸோ விசுவாசிக்கிறவங்களுக்கு பட்சபாதம் இல்லாமல் நன்மை செய்கிற ஒரே ஒரு தேவன் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் குருடனிடத்துல போய் கேட்கிறா, வியாதிசனை போய் கேட்கிறா, குஷ்டரோகிட்ட போய் கேட்கிறா, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு நீ விசுவாசிக்கிறாயா? அவன் தான் நம்பணும், அவன் தான் விசுவாசிக்கணும். இந்த வியாதியை என்னை விட்டு அகற்றி போட என் தேவன் வல்லவர். நீங்க எப்படி அவரை பார்க்கறீங்க அப்படி அவர் உங்களுக்கு மாறுகிறார். தகப்பன் அப்படின்னா தகப்பனாய் மாறுகிறார், நண்பன் அப்படின்னா நண்பனாய் மாறுகிறார். கொடுக்கிறவராய் பார்த்தால் கொடுக்கிறவராக அனுபவிப்பீர்கள். அடிக்கிறவராகவே சிலர் பார்த்தீங்கன்னா அவர் அடிப்பார், அவர் அடிப்பார், அவர் அடிப்பார், இப்படியே தான் அவரை பார்க்கறது. பின்ன அடிக்கடி அடி வாங்கணும். வாரந்தோறும் நீங்க வாங்குவீங்க, நல்லா மாசந்தோறும் நல்லா அடி வாங்குவீங்க. ஏன்னா அவங்க பார்வையை அவர் மேல அடிக்கிறவராக தானே பார்க்குறீங்க, அணைக்கிறவராக பார்க்கல, கொடுக்கிறவராக பார்க்கல. அதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கு. இப்படி பார்க்கிறோம். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான், போ, முடிஞ்சு. நாம் என்ன விரும்புகிறோம்? எவ்வளவு விசுவாசம் இருக்கு? எதிர்பார்த்தது கிடைக்காம கூட போகலாம். 15 நாளா ஜபித்தோம், விசுவாசித்தோம், விசுவாச அறிக்கை பண்ணணும். 15 நாளைக்கு பிறகு ரிசல்ட் வருது, அந்த வேலை உங்களுக்கு இல்லை, வேற ஆளுக்கு கொடுத்துட்டாங்களாம் அப்படின்ட்டு. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? அண்ணா போச்சு. உடனே கண்ணீர் வந்துடும், அழுக வந்துடும், புலம்பல் வந்துடும். நான் இவ்வளோ நம்பி இருந்தேன், பொருத்தனெல்லாம் பண்ணினேன், இவ்வளோ ஜெபம் பண்ணேன், அந்த வேலை எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சேன், வேற ஆளுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. உடனே அழுக. நான் சொல்லுகிறேன், நீ ரொம்ப விசுவாசித்தா, ஆகையினால கர்த்தர் அந்த வேலையை கொடுக்காம அதிலையும் மேலான வேலையை கொடுக்கும்படி கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். இப்படிதான் நாம விசுவாசிக்கணுமே தவிர, எனக்குள்ளது அங்க போயிற்று, எனக்குள்ளது இங்க போயிற்று, என் வேலையை அவனுக்கு கொடுத்துட்டாங்க, நீ ஏன் புலம்புற? நீ நல்ல விசுவாசித்தாய், ஆகையினால அதை விட பெஸ்டான ஜாபை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதை விட பெஸ்டான ஆமேன் சம்பளத்தினால ஆண்டவர் உன்னை மகிழ பண்ண போகிறார். நம்ம விசுவாசம் 15 நாள்ல முடிஞ்சு போகிற விசுவாசமா இருக்கக்கூடாது. சில ஆளுக்கு விசுவாசம் அப்படிதான் 1 மாசத்துல முடிஞ்சு போயிடும். ஏன்னா டேட் எக்ஸ்பைரி ஆயிருது. அது அவ்வளவுதான், வேலையை அடுத்த ஆளுக்கு கொடுத்தாச்சு, இருந்த ஒரே ஒரு இடத்த அடுத்தவங்களுக்கு கொடுத்தாச்சு, இனி தரக்கு இடமும் இல்லை, வேலையும் இல்லை, இனி எங்க எனக்கு கிடைக்கும் அப்படின்னே முடிவு பண்ணுகிறோம். உனக்கு தெரிஞ்ச வழிகள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஆனா ஆண்டவர் நமக்கு திறக்க போகிற வழிகள் 1000 16,000 வழிகளை கர்த்தர் நமக்கு திறந்து கொடுப்பார். அடைக்கப்பட்ட வாசலை எல்லாம் அவர் உங்களுக்காக திறந்து கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உங்க விசுவாசம் 15 நாள்ல முடிஞ்சு போகுது, உங்க விசுவாசம் 1 மாசத்துல முடிஞ்சு போகுது. என்ன விசுவாசிகள் நீங்க? அந்த ரிசல்ட் 1 மாசம் கழிச்சு வந்தாலும் 15 நாள் கழிச்சு வந்தாலும் அந்த ரிசல்ட் வேலை உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலோடு வந்தாலும் நீங்க அடுத்தால விசுவாசிக்கணும். அப்போ இதுலயும் பெரிதானவைகளை காண பண்ண போகிறார் கர்த்தர் எனக்கு. அப்படிதான் நம்பணுமே தவிர, ஏன்னா விசுவாசிக்கிறவன் பதறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான். எழுதுகிறவர்கள் எழுதி கொள்ளுங்க. ஏசாயா 28:16 சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று. அப்ப நீங்க விசுவாசிச்சிட்டீங்க, இனி அவர் செயல்படுவார், நீங்க செயல்பட வேண்டாம். அவர் பார்த்துக்குவார், நீங்க ஒண்ணும் பார்க்க வேண்டாம். அவர் யுத்தம் பண்ணுவார், நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம். அததான் அண்ணாள் அழகா செய்தாள். தன்னுடைய இருதயத்தில் உள்ள பாரத்தை எல்லாம் ஆண்டவரிடத்துல சொன்னாள். பிற்பாடு அவர் துக்கமுகமாகவே இருக்கல. ஏன்னா அவளுக்கு தெரியும், யார்கிட்ட சொல்லணுமோ அவர்கிட்ட சொல்லியாச்சு, ஏனி அவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. அவ்வளவுதான், இனி அவர் பார்த்துக்குவார். நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலையும், பிரச்சனை இல்லாம இந்த பூமியில வாழ முடியாது, பிரச்சனை இல்லாம கர்த்தருக்குள்ள ஜெயிக்க முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது, எழும்ப முடியாது, பிரகாசிக்க முடியாது. ஒரு பிரச்சனை வந்தே ஆகணும்.
ஒரு கஷ்டகாலம் வந்தே ஆகணும், வியாதி வந்தே ஆகணும், வனாந்தரம் வந்தே ஆகணும், கசப்பு வந்தே ஆகணும். எல்லா பிரச்சனையும் நமக்கு முன்பதாக இருக்கும். எது வரையிலும் அப்படின்னா விசுவாசத்தில் நீங்க எழும்புகிறது வரையிலும். அல்லேலூயா. விசுவாசத்தில் ஜெயிச்சிட்டோம்னா கானானுக்குள்ள போயிடலாம், ஆசீர்வாதத்திற்குள்ளாய் போயிடலாம். விசுவாசத்தில் ஜெயிக்காதது வரைக்கும் ஒரு பிரச்சனை போனா என்ன, ஒரு பிரச்சனை என்ன, ஒரு பிரச்சனை போனா என்ன, ஒரு பிரச்சனை அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். விசுவாசத்தில் பலப்படாதது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடுத்தடுத்த பிரச்சனை, ஒன்று போனா ஒன்று வரும், ஒன்று போனா ஒன்று வரும், இப்படியே ஒவ்வொரு பிரச்சனையா வரும். நம்ம கண்களில் விசுவாசம் இருப்பதாக எதை பார்த்தாலும் ஐயோ போச்சா அப்படின்னு பார்க்காம, கர்த்தர் இந்த காரியத்தில் அவர் மகிமையான காரியத்தை செய்வார் என்கிறதாகவே பாருங்க. பண விஷயத்தில் விசுவாசம் வரலையா, காலத்துக்கும் பணம் தங்காது. பணத்தின் மூலமாய் வர வேண்டிய ஆசீர்வாதத்திற்கு 2 காரியம்தான். ஒன்று, கர்த்தருக்காய் கொடுக்கணும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பணம் கொடுக்காம பணம் நமக்கு வராது. ஆகையினால கொடுக்கிற விஷயம் ஃபைனான்சியலா பண விஷயத்தில் 2 காரியம் புரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்காய் கொடுக்கிற ஒரு காரியம் எப்போது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும். அதுக்கு பிறகு கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்கிற விசுவாசத்தோடு இருக்கணும். வரும் ஆசீர்வாதங்கள் வரும். ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். தேவனுக்கு அது லேசான காரியம். ஒவ்வொரு பிரச்சனையும் பார்க்கும்போது நீங்க குழம்பாதுங்க. ஒருக்கா ஜெயிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அந்த சத்துரு ஓடிடுவான். ஏசு கிறிஸ்துவ வனாந்திரத்தில் பிசாசு சோதிச்சான், அவர் ஜெயிச்சிட்டார். அல்லேலூயா. ஜெயிக்காதது வரைக்கும் தான் பிசாசு போராடுவான். ஜெயிச்ச பிறகு அவரை விட்டுட்டு போயிட்டான். தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். சூழ்நிலையே மாறிடும். ஜெயிக்காதது வரைக்கும் அந்த பிரச்சனை சுத்திட்டே வரும். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்து நிற்கணும். இயேசு கிறிஸ்து அதை சரியா செய்தார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் நான் பொறுமையாக இருப்பேன் என்கிற 2 கேள்வியை ஆண்டவர் சீசர்களுக்கு முன்வைக்கிறார். அப்போ பொறுமை இழக்கிற ஒரு இடம் என்றால் அவிவிசுவாசம் என்கிற இடத்துல தான் கர்த்தரை பொறுமை இழக்கிறார். இவ்வளோ சொல்லி கொடுக்கிறேன், எப்போதும் உங்க 4 வீலரில் பக்கத்தில் வாத்தியார் இருந்து இப்படி திருப்பு இப்படி ஓட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டார். 1 மாசம்தான் ட்ரைனிங். சில ஆளெல்லாம் சிலருக்கு 1 மணி நேரம் தான் சொல்லி கொடுப்பாங்க, படிச்சுக்கிடணும். எனக்கெல்லாம் கார் ஓட்டக்கு 1 மணி நேரம் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்த நாள் நான் தனியாளாக காரை ஓட்டிட்டு போனேன். விசுவாசத்தை மட்டும்தான் ஓட்ட தெரியல நிறைய பேருக்கு. விசுவாச வாகனத்தை ஓட்ட தெரியாதது வரைக்கும் கடைசி வரைக்கும் அது ஓடாது. எப்போதும் கர்த்தர் கூட இருக்க மாட்டார். அதிகாரத்தை கையில கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு போலீஸ் துறையில் ஒரு மேலதிகாரியாக ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்தால் அவருக்கான ஆர்டர் அவருடைய கரத்தில் கொடுத்துட்டு அவருக்கான ஒரு ஆஃபீஸ் அவர் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு அவர் தான் ஆக்ஷன் எடுக்கணும், அவர் தான் செயல்படணும், அவர் தான் ஓடணும், அவர் தான் திட்டம் திட்டணும். அல்லேலூயா. அதுக்கு பிறகு மேலதிகாரிகள் வந்து ஒவ்வொன்றுக்கும் கையை பிடிச்சி காலை பிடிச்சி இப்படி தான் ஓடணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் ஆர்டர் போடணும், இப்படிலாம் இருக்குமா யாரும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. கர்த்தர் உங்களுடைய கரத்தில் விசுவாசம் என்கிற பெரிய ஒரு ஆயுதத்தை தந்திருக்கிறார். நீங்கள் தான் அதை செயல்படுத்தணும். வசனம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு பக்கம், வேதத்தின் கடைசி பக்கம், அதில் 286வது பக்கம், 1 தீமோத்தேயு 19வது வசனம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அல்லேலூயா.
இந்த இடத்துல நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இப்போ நாம் பயன்படுத்துகிற வாகனத்தை சேதப்படுத்தினா எவ்வளோ தூரம் தான் ஓட முடியும்? ஓட்டவே முடியாது. நம்ம விசுவாச கப்பல் நிறைய இடத்துல சேதப்பட்டு கிடக்குது. இன்னைக்கு இது மாறணும். ஏன் செழிப்பு வரல? இரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகும் இயேசு கிறிஸ்து நம்மை ஐஸ்வர்யவானாக்கும்படி அவர் தரித்திரமானார். ஆனாலும் நம்ம தரித்திரமாக இருக்க என்ன காரணம்? அவர் செய்ய வேண்டியதை எல்லாம் செய்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். இனி உங்களுக்காக அவர் செய்யக்க அவரிடத்துல ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஆமாம், ஒரு தகப்பனாரால ஒரு பிள்ளையை படிக்க வைக்க முடியும், ஒரு வேலை எடுத்து கொடுக்க முடியும். அந்த வேலையில் அவன் தான் செயல்படணும். அவன் செயல்பட்டாதான் மாச முடிவில் அவனுக்கு சம்பளம் கிடைக்கும். இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நிறைய பேருடைய விசுவாச கப்பல், விசுவாச வாகனம் சேதப்பட்டு கிடக்கிறது. அது இனி ஓடாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு கிடக்கிறது. இன்னைக்கு இந்த செய்தி சேதப்பட்டு கிடக்கிற கப்பலை பழுது பார்க்கிறது, பழுது பார்க்கிற ஒரு செய்தியாக இருப்பதாக. அநேக பேருடைய ஓடாத விசுவாச கப்பலை இந்த செய்தியின் வாயிலாக கர்த்தர் ஓட பண்ணுவாராக. செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த செய்தியை சரியாய் புரிந்து கொள்ளுவீர்களானால் பெரிய பெரிய காரியத்தை உங்களுடைய கரங்கள் சுதந்தரிக்கும். பெரிய பெரிய அற்புதத்தினால நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள். ஐஸ்வர்யம் உங்களுடைய வீட்டில் இருக்கும், செழிப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்கும். இல்லைன்னா இன்னைக்கு என்ன செய்வேன், சாயங்காலத்துக்கு என்ன செய்வேன், நாளைக்கு என்ன செய்வேன், மாச கடைசியில் என்ன செய்வேன், இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு பட்சபாதம் இல்லாமல் ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். பெரிய காரியமோ சின்ன காரியமோ அதை ஆண்டவர் பார்க்க மாட்டார். என்னால முடியும், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ நம்புகிறாயா? ஆமென்னு சொன்ன உடனே தாமதம் இல்லாமல் அற்புதத்தை செய்வார். நான் சொல்லுகிறேன், இனியும் உங்களுடைய அற்புதம் தாமதிக்காது, இனியும் உங்களுடைய விடுதலை தாமதிக்காது. விசுவாசத்தை கொண்டு வர முடியல, விசுவாசத்தை கொண்டு வர முடியல. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசத்தை வாழ்க்கையில் கொண்டு வர முடியல, வார்த்தையில் கொண்டு வர முடியல, பார்வையில் கொண்டு வர முடியல, உணர்வில் கொண்டு வர முடியல. ஆனால் மருந்து எடுக்க மாட்டேன், மாத்திரை எடுக்க மாட்டேன், விசுவாசத்தில் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், முதல்ல விசுவாசத்தை வார்த்தையில் கொண்டு வாருங்க, உணர்வில் கொண்டு வாருங்க, பார்வையில் கொண்டு வாருங்க. எல்லாம் நல்ல விசுவாசம் என்கிறது ஒரு கனி, அதில் வளரட்டுங்க. அதுக்கு பிறகு மருந்தும் தேவை இருக்காது, மாத்திரையும் தேவை இருக்காது. நீங்களே அநேகருக்கு மருந்தாக மாறுவீர்கள். ஆண்டவர் எப்போதுமே நமக்கும் செய்வார், நம்மளை கொண்டும் செய்கிறவராயிருக்கிறார். விசுவாசம் என்கிற அந்த பாடத்தை சரியாய் நீங்க புரிந்து கொண்டால் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு போகும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. 20வது வசனத்தை வாசித்தால் அங்கே கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒரு கடினமான வார்த்தை சொல்லுகிறார். வாசிப்போம். இமேனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. இந்த 2 நபரும் எப்படிப்பட்டவர்கள்? விசுவாச கப்பலை சேதப்படுத்தினவர்கள். ஆகையினால் இந்த 2 பேரையும் அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறார். ஸோ விசுவாச கப்பல் சேதப்பட்டுறவே கூடாது. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு அது சேதப்பட்டு தான் கிடக்குது. ஆகையினால வீட்டில் சோர்ந்து போய் இருக்கிறோம், சபைக்கு வர முடியலை, ஜெபிக்க முடியலை, வேதத்தை வாசிக்க முடியலை, முகத்தில் சிரிப்பு போய் ரொம்ப நாள் ஆச்சு, சந்தோஷப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு, மகிழ முடியலை, ஒரே டிப்ரெஷன், ஒரே மன அழுத்தம், மன குழப்பம். எதுக்கு? விசுவாச கப்பலை நீ சேதப்படுத்தி இருக்கிறாய். இனி அது ஓடுமோ? ஓட்ட முடியாத அளவுக்கு நீ சேதப்படுத்திட்ட.
இன்றைக்கு இந்த தேவ செய்தி அநேகருடைய விசுவாச கப்பலை ஓட வைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஓட வைக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13:58. அவர்களுடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த ஊர், சொந்த ஜனம் அவரை நம்பல. இவர் நம்மத்தில இருந்தவர் தானே. இவருடைய அப்பா பேரு, இவருடைய அம்மா பேரு, உடன்பரப்பெல்லாம் நமக்கு தெரியுமே. எப்படி வந்தது வல்லமை, இவர் தானே அப்படின்னு சாதாரணமாகவே பார்த்தாங்க. ஒரு தேவகுமாரனாகவே விசுவாசிக்கவில்லை. அவரால் அற்புதங்களை செய்ய முடியும், அநேக இடங்களில் செய்து கொண்டிருக்கிறார், நமக்கும் செய்வார், அந்த நம்பிக்கை வரல கொஞ்சமும். ஆகையினால வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய அவிவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை, செய்யலை. அப்போ அவிவிசுவாசம் இருக்கிறது வரைக்கும் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார். அது வியாதியாக இருக்கட்டும், வறுமையாக இருக்கட்டும், தேவையாக இருக்கட்டும், தடையாக இருக்கட்டும், கட்டுகளாக இருக்கட்டும், பிசாசின் போராட்டமாக இருக்கட்டும், எதிர்காலமாக இருக்கட்டும், எந்த காரியமானாலும் விசுவாசம் இல்லையா நடக்காது. நீங்கள் தலைகீழ நின்று ஜெபித்தாலும் நடக்காது. விசுவாசம் இருந்துட்டா ஒரு நொடி போதும், கர்த்தர் மகிழ பண்ணுவார். எந்த ஒரு எல்கையும் உங்க விசுவாசத்திற்கு வைக்காதிருங்க தயவு செய்து. 10ஆம் தேதி வேலை கன்ஃபார்ம். இப்போ 10ஆம் தேதி பார்த்தா அந்த வேலை என்ன ஒரு ஆளு கொடுத்தாச்சு, நீங்க சோர்ந்து போகாதுங்க. உங்க விசுவாசம் 10ஆம் தேதி வரைக்குமா, சாகிறது வரைக்கும் விசுவாசித்துட்டே இருக்கணும். செய்வார், எனக்கு பெஸ்டா செய்வார், எனக்கு மகிமையாய் காரியங்கள் நடக்கும். நான் சொல்லுகிற, மறுபடியும் சொல்லுகிற, உங்களுக்கு தெரிந்த வழிகள் ஒரு சில வழிகள் தான். ஆனா ஆண்டவர் நமக்கு திறக்கிற வழியோ 1000 16,000 வழிகளை அவர் திறந்து அற்புதங்களை ருசிக்க பண்ணுவார், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள செய்வார். அவருக்கு லேசான காரியம். நீங்க எதிர்பார்க்கிற வழிகளில் அற்புதம் நடக்காமல் போகலாம். எதிர்பார்க்காத வழிகளை கர்த்தர் உங்களுக்காய் திறந்து கொடுப்பார். என் தேவன் எதையும் செய்ய வல்லவர். ஆகையினால தான் ஜனங்கள் குழம்புனாங்க, இவ்வளவு பெரிய செங்கடல் மத்தியில் வந்துட்டோமே, வழி இல்லையே, என்ன செய்வோம். நினைச்சு கூட பார்க்காத, எந்த ஜனங்களுக்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யாத அற்புதத்தை அன்றைக்கு அவருடைய பிள்ளைகளுக்காய் செய்தார். நான் சொல்லுகிறேன், அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எந்த எல்கைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய போவார். எவ்வளவு பெரிய அற்புதத்தையும் உங்கள் மேல கட்டவிழ்ப்பார். உங்கள் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார், உங்கள் பட்சமாய் இருக்கிறார். உங்களுக்காக இரத்தத்தையே சிந்துவாரானால், உங்களுக்காக ஜீவனையே கொடுப்பாரானால், உங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்க அவர் தரித்திரமானாய் மாறுவாரானால் உங்களுக்காக ஏன் செய்ய மாட்டார்? ஆகவே விசுவாசம் என்கிற பாடம் நீங்க சரியாய் கற்றுக்கொண்டு செயல்படுத்துங்க. தினந்தோறும் அற்புதத்தை காண்பீர்கள், தினந்தோறும் அற்புதத்தை காண்பீர்கள். ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். அவர்களுடைய அவிவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. க்ளோரி, ஹல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் செங்கடல் வரும், எல்லாருடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் வரும், கசந்த மாறா வரும், வனாந்தரம் வரும், எரிகோ வரும். ஆனா ஜெயம் உண்டு, ஜெயம் இல்லாமலே போகாது. அன்புள்ள தகப்பன், இந்த வார்த்தையை கவனித்து கேட்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையில அற்புதம் நடப்பதாக, அத்தனை பேருடைய வாழ்க்கையில விடுதலை வருவதாக. விசுவாசத்தை சரியாய் கற்றுக்கொண்டு சேதப்பட்டு கிடக்கிற விசுவாச கப்பலை இன்றைக்கு சரிபடுத்துவார்களாக. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. சரீரம் சுகமாகுகிறது, சரீரத்தில் உள்ள பலகீனங்கள் மறைகிறது, வியாதிகள் மாறுகிறது, குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறுகிறது, குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகுகிறது. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பரலோகத்தின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அற்புதம் நடக்கிறது.
ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.